புதுச்சேரி பயணத்தை முடித்துவிட்டு மதுரையில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கிறார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம். மேலும் விவரம். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தென் மாவட்டங்களுக்கான தேசிய ஜனநாயக கட்சியின் பிரச்சார பொதுக்கூட்டம் மதுரை விமான நிலையம் அருகே மண்டேலா நகரில் இன்று மாலை நடைபெறுகிறது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்க நாளை வருகை தங்கி இருக்கிறார். அதை முன்னிட்டு தங்கியிருந்து தனி மூலம் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார் பாரத பிரதமர் மோடி. விமான நிலையம் வந்த பிரதமர் மோடி அவர்களை தமிழக அரசு சார்பில் ஏவா வேலு, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன், மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் ஆகியோர் பூங்கொடுத்து வரவேற்றார்கள். அதே போன்று ஆளுநர் ரவி, பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய அமைச்சர் எல்முருகன் உள்ளிட்ட மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் கொடுத்து வரவேற்றிருக்கிறார்கள். அதன் பிறகு மதுரை விமான நிலையத்தில் அரசு விழாவில் கலந்து கொண்டு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நகாய் சார்பில் ரூபாய் 1810 கோடி மதிப்பில் பரமக்குடி ராமநாதபுரம் இடையே 47 கிலோமீட்டர் தூரத்திற்கான 4 வழிச்சாலை மற்றும் ரூபாய் 2157 கோடி மதிப்பில் மரக்காணம் புதுச்சேரி இடையே 46 கிலோமீட்டர் தூரத்திற்கான 4 வழிச்சாலை திட்டப்பணிகளை காணொலி மூலமாக திறந்து வைக்கிறார். சீரமைக்கப்பட்ட காரைக்குடி, மணப்பாறை, சோழவந்தான் உள்ளிட்ட 8 ரயில்வே ஸ்டேஷன்களை திறந்து வைக்கிறார். சென்னை கடற்கரை இம்பூர் இடையே 4வது ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தையும் துவக்கி வைக்கிறார். நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு மாலையில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு செல்கிறார். அவருக்கு கோவில் சார்பில் பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்படுகிறது. 15 நிமிடம் தரிசனத்திற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு பொதுக்கூட்டம் நடக்கும் மண்டேலா நகருக்கு வருகிறார். மேடையில் அவருக்கு பழனிசாமி, தினகரன், வாசன், அன்புமணி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் சிறப்பான வரவேற்பு வருகை தர இருக்கிறார்கள். இதன் பிறகு பாரத பிரதமர் மோடி பேசுகிறார். பின்னர் விமான நிலையம் சென்று அங்கிருந்து சிறப்பு விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டு செல்ல இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.